மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையபாளையம் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கொள்முதல் நிலையத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் B.K. சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். உடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநர் முனைவர் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், தொழில்நுட்ப அலுவலர்கள் ஷோபித், சிவாஜ், ராகேஷ் பராலா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் நளினா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மேலாளர் தரக்கட்டுப்பாடு செந்தில், இந்திய உணவுக் கழக மேலாளர் தரக்கட்டுப்பாடு மோகன் ஆகியோர் ஆய்வில் ஈடுபட்டனர். நான் பழையபாளையம் விவசாயி வரதராஜன் பேசுகிறேன். நாங்கள் இன்னைக்கு 10/10 அறுப்பறுத்தோம். இத்தனை நாளாக டிபிசியில் கொண்டாந்து வச்சுட்டு போராடிட்டு இருக்கோம். இது வரலையும் கிடைக்கல எங்களுக்கு. இன்றைக்கி தான் மத்திய அரசு குழு மாநில அரசு குழுலாம் பார்த்துட்டு இன்றைக்கி எடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நாங்கள் 24 கேட்டிருக்கோம் ஈரப்பதம். அவங்க 17 சொல்லியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் 24 வரலையும் கேட்டிருக்கோம். இதை அவங்களுக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பிடிச்சிடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. 24% நெல் எடுக்க சொல்லிட்டாங்களாமே? இல்லை, இது வரலையும் எடுக்க சொல்ல 22 எடுக்க சொல்லியிருக்காங்க. அது சொல்லலை, 24 சொல்லல. ஒரே ஒரு விவசாயிக்காக அது நல்லா இருந்தது, அதனால சொல்லியிருக்காங்க. 24 எடுக்க சொல்லல. அவங்க இன்னும் யாருக்கும் கோரிக்கையா வச்சிருக்கோம், எடுத்துக்கலாம். அவங்க 20 அலாட்மெண்ட் கிடையாதுன்ட்டாங்க. ஆனா 22 வரைக்கும் நாங்க கேட்டிருக்கோம் இப்போதைக்கு. ஒரு சில காரணங்களால காழ்ப்புணர்ச்சி காரணம் இங்க பயன்பாட்டினால இத்தனை நாள் காக்க வச்சு இன்னைக்கு தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 நாளா கிடக்குங்க. 10ஆம் தேதி அறுத்தது. 13ஆம் தேதி டிபிசி வந்துச்சு. SRM எடுக்க சொல்லிட்டாங்க, DM எடுக்க சொல்லிட்டாரு, பர்ச்சேஸ் ஆஃபீஸர் எடுக்க சொல்லிட்டாங்க. பர்ச்சேஸ் ஆஃபீஸர் தான் இதுக்கு காரணம். பர்ச்சேஸ் ஆஃபீஸர் தான் இதுக்கு முழு காரணம். அரங்கநாதங்கிறது இது எடுக்காம பண்ணிட்டாருங்க. அவர் பிரிஸ்டேஜ் பண்ணி பார்த்துட்டு இதை எடுக்காம விட்டாருங்க. அதே குன்னம் திறந்திருக்காங்க, கொண்டல் திறந்திருக்காங்க. இதுக்கு மூணதுக்கு அப்புறம் இது பண்ணிருக்காங்க. எங்க விவசாயத்தை 45 ஏக்கரையும் BAO, RI, RDO இத்தனை பேரும் ஜாயிண்டா, JD, AD இத்தனை பேரும் 5 பேரும் ஜாயிண்டா பார்த்துட்டு ஓபன் பண்ண சொன்னது. எவ்வளவு நெல் மூட்டை இது வரலையும் 400 இருந்து 500 மூட்டை கிடக்குங்க. இன்னும் ஒரு 10 ஏக்கர் அறுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நாங்க சேர்த்து கேட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.